புரட்டி போட்ட மழையின் பாதிப்பில் இருந்து வடசென்னை இன்னமும் முழுமையாக மீளவில்லை. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை நகரை புரட்டி போட்ட மழை விட்டாலும் அதன் பாதிப்பில் இருந்து வடசென்னை பகுதி மக்கள் மீள முடியாமல் தவிக்கின்றனர். வடசென்னை பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வந்துள்ளதால் தொற்று நோய்கள் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். காபா ஓரம் நாங்க இருக்கிறோம். நாங்க தண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எங்களை யாரும் பார்க்க வரல. அதுக்கப்புறமா தான் இவங்க தான் சாப்பாடு போட்டாங்க. ஒரு வாரம் நாங்க ரோட்ல தான் இருந்தோம். இப்பதான் தண்ணி வந்திருக்கோம். இன்னும் கொசுத்தலை தாங்க முடியல. எங்களுக்கு அதிகமா தான் இருக்கு. ஜுரம் இருக்குது, இருமல், சளி அதிகமா இருக்குது. இன்னும் கூட நாங்க நோயில தான் இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் நாங்க அலையிறோம். பாதிக்கப்பட்டு தான் நாங்க இருக்கிறோம். குடிக்கிற தண்ணி ஒரே நாத்தமா வருது. நாங்க எந்த தண்ணி தான் நாங்க குடிக்க முடியும்? தண்ணி இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க தெருவுக்கு எந்த சளிக்குமே வரல. முக்காவாசி ஊடு இந்த சைடு காவ ஓரம் தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே எந்த சளிக்குமே வரல. வரது இந்த மேட்டான பகுதி இருக்கிறவங்களே அப்படியே விட மாட்டேன்றாங்க, மடைக்கிறாங்க. நாங்க எதுவுமே வாங்கல, எதுவுமே செய்யல. நாங்க போய் 2 நாள் இடையே போய் தங்கி இருந்து நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இன்னும் தண்ணி சரியா இல்லை. எங்களுக்கு குடிக்கிற தண்ணி கொசு அதிகமா இருக்குது. ரொம்ப நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு எந்த சலுகையும் பண்ணல. அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எந்த கட்சிக்காரங்களும் வரல. நிவாரண பணிகளிலும் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தொண்டு நிறுவனங்கள் மட்டுமே தங்களுக்கு உதவிகள் புரிந்ததாகவும் அரசோ அரசியல் கட்சிகளோ தங்களை கண்டுகொள்ளவில்லை என்பதும் அவர்களது குற்றச்சாட்டாகும். மழை விட்டு 1 மாசம் ஆச்சு. இன்னுமே எங்களுக்கு செய்யல. எங்களை யாரும் எந்த கட்சிக்காரங்களும் பாக்கல. எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் சேடுங்க முஸ்லீம்ங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்க, துணி கொடுத்தாங்க, பழைய துணி கூட குழந்தை கொடுத்தாங்க சார். எங்களுக்கு ரொட்டி கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, என் பிள்ளைங்களுக்கு தண்ணி குடி தண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. இது வரைக்கும் ஒரு கட்சிக்காரங்க கூட எங்க பாக்கல சார். இங்க ஏரியால ஃபுல்லா நிறைஞ்சு போய் காவா தண்ணி ஃபுல்லா எல்லார் வீட்டுலயும் வந்தது. இன்னமும் அந்த அடுப்பு சரியாகவே இல்ல. நாங்க போன் போட்டாலும் எடுத்து ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. பேசவே மாட்டேன்றாங்க. போன் எடுத்து கீழே வச்சிடுறாங்க. அப்படி நாங்கெல்லாம் 10 லேடிஸ் கிட்ட ஆபீஸ் அந்த போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். போவும் அனுப்பி விட்டுட்டேன். பி பிளாக்ல இருக்கிறாங்க, ஏ பிளாக்ல இருக்கிறாங்க. ஏரியா ஃபுல்லா சுத்தணும், ஆளுங்களே இல்ல. நகரின் குப்பை கிடங்கை இங்கு அமைத்தது, பக்கிங்காம் கால்வாயை முறையாக தூர்வாராதது போன்ற காரணங்களால் தான் வடசென்னை அதிக பாதிப்பு ஏற்பட்டது என்பது அவர்களின் கருத்து. சுகாதாரம் என்ற பிரச்சனையில இது மழை மட்டும் அடிப்படை காரணம் இல்ல. இந்த மழை வந்த பிறகு இன்னும் நீங்க வடசென்னையில வந்தீங்கன்னா மழையோட தாக்கம் குறையாத காரணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு என்பது இங்க பலவீனமா இருக்குன்றதான். இங்க வரக்கூடிய சுகாதார பிரச்சனைகளுக்கு ஏராளமான காரணங்கள் சொன்னா, நீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த கால்வாய், அந்த பக்கிங்காம் கால்வாய், கேப்டன் கால்வாய் எனக்கூடிய இந்த கால்வாய்கள் ஒரு பக்கம் நீங்க சுவர் கட்டி இருந்தாலும் அதை அவ்வப்போது அதை தூய்மைப்படுத்துவதற்கான எந்த ஏற்பாடும் இல்லாம இருக்கு. இப்ப இது அங்க கிட்டத்தட்ட கொசுக்கள் உற்பத்தி பண்ணையாகவே அங்க மாறி இருக்கு. அப்ப அந்த கொசு ஒழிப்பதற்கான எந்த ஏற்பாடும் இல்ல. எழிலர் குப்பை மேடு. இந்த சுகாதாரத்துல மிகப்பெரிய சவால் அது. நீங்க பலரும் இதனால இங்க இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு நுரையீரல் பாதிப்பு என்பது இருக்கு. குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் ஆண் பெண் பாரபட்சம் இல்லாமல் நுரையீரல் பாதிப்பு என்பது இருக்கு. இதுக்கு காரணம் இந்த குப்பை மேடு தான். இப்ப இந்த நகரத்தின் மையத்தில் இன்னைக்கு ஒரு காலத்துல சென்னையுடைய ஓரத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு சென்னையினுடைய மைய பகுதியாக மாறி இருக்கிறதுல இந்த குப்பை மேட்டை இங்க அப்புறப்படுத்தாம இந்த சுகாதாரத்துல நாம் தண்ணீர் அடைஞ்சிட்டோம் இல்ல நாம நிறைய செய்யறோம்ன்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக. பாதிக்கப்பட்ட வடசென்னை பகுதியை விரைவில் மீட்டெடுக்க மாநகராட்சியும் சுகாதாரத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக பிரசன்னா.